வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. அண்ட் அஃபிஷியல் நியூஸ் மற்றும் அஃபிஷியல் அப்டேட் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலைமதிப்பச்சது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எதிரோடன் சிஎம் பாங்கிற செக்மெண்ட்டை மெயின் ஈவெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேருக்குள்ளே ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத காட்டும் விதமாக இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இவங்க மேட்சுக்கான போஸ்ட் ப்ரோட்டிங்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது மாதிரி இல்லை. இப்போ அந்த கிராஃபிக்ஸே டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அதையும் அனிமேட்டட்ல டிவியில் போட போது உண்மையிலேயே பக்கா மாசாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜே உசோ குந்தருக்கான அந்த கிராஃபிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது இதை பார்க்கும்போது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் WWE சொன்ன மாதிரியே ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்திருப்பாங்க. இது மெயின் ஈவெண்ட்டாக நடத்துவாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் செக்மெண்ட்டை மெயின் ஈவெண்ட்டாக நடத்திட்டாங்க. ஏன்னா இது ஒரு முடிவுக்கு வராத ஒரு ஸ்டோரியாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பேக்ஸ் இதில் எல்ஏ நைட்டை பார்த்து பேசும்போது நீ வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியன் சொல்கிற, நீ நல்ல ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் சொல்கிற, ஒருவேளை இன்னைக்கு வந்து நாங்கள் வெற்றி பெற்றா உன் டைட்டிலுக்கு அப்படி சொன்னிய வெற்றி பெற உங்களுக்கு கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் வந்து எல்ஏ நைட்டு கிட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கு எல்ஏ நைட்டுன்னு சொல்லியிருப்பாரலாம், உங்கள் 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் நான் வந்து வீழ்த்திடுவேன், 2 பேருமே எனக்கு ஆகாதவங்க தான், சரி நான் 2 பேரில் யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு என்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் மாதிரி நடந்திருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே செம்மையாக இருந்தது. ஒன் ஆஃப் தி பிக் மான்ஸ்டர் மீண்டும் சண்டை போட்ட தருணம் நல்லா இருந்தது. மிந்தி உள்ள பிரான் ஸ்ட்ரோமனை பார்த்த மாதிரி இருந்தது. ஜாக் ஆஃப் ஹார்ட்டும் இந்த மேட்ச்சில் தோக்கலை, ஆனால் தோக்குற நிலைமைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இடப்பட்ட நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா மற்றும் அண்டாவாயன் குண்டாவாயன் எல்லாருமே வந்துட்டாரு. இதில் குண்டாவாயன் ஃபஸ்ட்டு நம்ம டாமாட்டாங்கா முதுகு தான் பிடிச்சாரு. ஆனால் அண்டாவாயன் சோலோ சிக்காவா அடிக்கவே செஞ்சிட்டாரு. இதனால் இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருச்சு. காய்ஸ், டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சு இந்த மேட்சில் வெற்றியாளர் அப்படிங்கிறது பிரான் ஸ்ட்ரோமன். ஏன்னா பிரான் ஸ்ட்ரோமனில் தான் சோலோ சிக்காவா அட்டாக் பண்ணார். ஸோ அதனால் இப்போ பிரான் ஸ்ட்ரோமனுக்கு டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ல்மேனியா இல்லை, ரோல் டு ஸ்மாக்டவுன் தான். அதாவது அடுத்த வாரம் இல்லாத அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் இவங்க 2 பேருக்கு இடையிலான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஸ்மாக்டவுன்லேயே வச்சு முடிக்க போகிறாங்க. ரெஸ்ல்மேனியாக்கான பிளான் எப்படி போக போகுது அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் தெரியல. மேபி அதில் ஜாக் ஆஃப் ஹார்ட்டோட இன்டர்வியூ இருக்கும் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பேக் இதில் சோலோ சிக்காவா டாமாட்டாங்காவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் வெற்றி பெற மாட்டேன், இதுக்கப்புறமா 2 பேருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை சொல்லியிருப்பாரு. சாரி சோலோ சிக்காவை பார்த்து ஜாக் ஆஃப் ஹார்ட் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி அது உண்மைதான். ஏன்னா இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வெற்றி பெற முடியலை. ஸோ இவங்க 2 பேரும் போனால் தான் கண்டிப்பாக ஜாக் ஆஃப் ஹார்ட் வெற்றி பெற முடியும். அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட் இதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் கேரியரில் சிங்கிள் புஷுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச்சில் கூட அவரை சிங்கிளை தோக்குற மாதிரி ஈஸியாக தோக்குற மாதிரி காட்டிக்கலாம். ஆனால் டிஸ்குவாலிஃபை முறையில் தான் தோக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னும் ஸ்டில் ஜாக் ஆஃப் ஹார்ட் க்ளீனாக தோக்கலை. அவருக்கான ஹைப்பை WWE வந்து கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா சோலோ சிக்காவா டாமாட்டாங்க அவர் பின்னாடி போகாமல் இருந்தால் தான் சரி தான். மேபி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சோலோ சிக்காவா வந்து அட்டாக் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது நடக்கவும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸுக்குமான செக்மெண்ட்டை இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்ச உடனே WWE கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது உண்மையிலேயே பலருக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் தான் இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்சோட நடக்கும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதை மெயின் ஈவெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ராண்டி ஆர்டனோட செக்மெண்ட்டை சிம்பிள் ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. கெவின் ஓவன்ஸ் வந்து ராண்டி ஆர்டனை பற்றி சொல்லியிருப்பாரு, நான் பாரு ராண்டி, நம்ம 2 பேரும் டேக் டீமாக இருப்போம், டேக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி காய்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 2024 பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஆஸ்தின் தேரி கிரேஸ்டன் வாலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டோரி போயிருப்பாங்க. அப்போது டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை இவங்க மோதி வின் பண்ணுற மாதிரி தான் WWE வந்து ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் 2 பேரும் டேக் டீம் சாம்பியன் ஆக வேண்டியது. அப்படி ஒருவேளை இவங்க டேக் டீம் சாம்பியனாக இருந்தால் இவங்க கிட்ட இருந்து பிளட் லைன் பிடிங்கிருப்பாங்க போல இருக்குது. டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை அப்படி ஸ்டோரி லைனில் கொண்டு போயிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் ஸ்டோரிக்காக ராண்டி அண்ட் கெவின் ஓவன்ஸ் இன்வால்வ் பண்ணி
இவங்க 2 பேரும் டாக் டீம் சாம்பியன் ஆக முடியாத மாதிரி ஆகிட்டாங்க. மேபி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே டாக் டீம் சாம்பியனாக இருந்தால் இது நல்லா இருந்திருக்கும். ராண்டி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் அவர் கூட யாரெல்லாம் டாக் டீமராக இருக்காரோ எல்லாரும் கூடயும் சேர்ந்து டாக் டீம் சாம்பியனாக இருக்காரு. ஆர்கேஓ டீம் எப்படி ஒரு ஃபேமஸோ, அதாவது ஆர்கேஓ ப்ரோ டீம் எப்படி ஒரு ஃபேமஸோ அதே மாதிரி கேஓ அப்படிங்கிற டீம் ஃபேமஸாக இருந்தது. இவங்க 2 பேரும் டாக் டீம் சாம்பியனாக இல்லாதது ஒரு வருத்தம் தான். கெவின் ஓவன்ஸ் கூட இன்னைக்கு ராண்டி ஆர்டனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் ராண்டி ஆர்டன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரெசல்மனியால நம்ம டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டாம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான ரெசல்மனியா மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்கைஸ் போன வருஷம் இவங்க 3 பேரும் ட்ரிபிள் த்ரெட்டாக யுனைடெட் டைட்டிலுக்காக மோதினாங்க. இந்த வருஷம் இவங்க 2 பேருமே சிங்கிள் கேரியரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க போகிறாங்க. ராண்டி ஆர்டன் ஒரு சிங்கிள் பேப்பரி மேட்ச்சில் வின் பண்ணி பல வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த வருடமாவது ரெசல்மனியாவில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் மாதிரி ஸோ பைப்பர் நிவனுக்கும் செலினா வேகாவுக்கும் நடந்திருக்கும். செலினா வேகா வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோவை போட்டு பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்டுருந்தாங்க. அண்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எவர் யுனைடெட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது ரசிகர்களோட ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் வந்து செலினா வேகா வெற்றி பெற்று ஸோ அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருடைய வாயிலே மண்ணை தூக்கி ஒரு லாரி வாய் மண்ணை தூக்கி போகிற மாதிரி இதில் பைப்பர் நிவன் வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ பைப்பர் நிவன் அதாவது செலினா வேகா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைப்பர் நிவன்ட்டே தோத்துட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும்? ஸோ இது ஒரு கேள்விக்குறி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதில் அடி வாங்கிட்டாங்க. WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜேஆர்கார்களுக்கும் ரியா ரிப்ளைக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்திருப்பாங்க. சாரி லிவ் மோர்கனுக்கு பேரை மாற்றி சொல்கிறோம்ல. ஸோ அதில் வந்து இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா நியோமி வந்து அவங்க ஹீல்டன் தனத்தை காட்டுற மாதிரி அவங்களோட லுக்கை டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேஸ்டனாக இருக்கும்போது கலர் முடியெல்லாம் போட்டுட்டு எப்படி வந்தாங்களோ அதெல்லாம் டோட்டல் சேஞ்ச் ஆகி ஹீலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி பயங்கரமாக வந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சு கரெக்டாக ஜேட் கார்களுடைய முகத்திலே அடிச்சிருப்பாங்க. இதன் மூலிமா இன்றைக்கி லிவ் மோர்கன் வெற்றி பெற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லேயும் சிங்கிள் கேரியர் மேட்ச்சில் ஜேட் கார்கள் வந்து தோற்று போனதே கிடையாது. ஸோ ஒரு டைட்டில் தோற்றா கூட அது வந்து பியாங்கா பிளர் மூலியமாக தான் தோற்று போனாங்க. ஆனால் இன்றைக்கி நியோமி மூலியமாக ஜேட் கார்கள் தோக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே அவங்க ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா WWE நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இது வரைக்கும் தோக்காத ஜேட் கார்கள் முதலாக பார்த்தீங்கன்னா நியோமி மூலம் தோற்று போயிருக்கிறாங்க. நியோமுடைய கெட்டப்பும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அங்கங்கே இதெல்லாம் ஒட்டி இருக்கிறாங்களே, ஒருவேளை பெயிண்ட் கடை வைக்க போகிறாங்களோ. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்திருந்து. ஜிம்மி ஊசோ டேமியன் பீஸ் விசிஸ் சின்ஸ்கே நாகமோரா அண்ட் ட்ரூ மேக்கின்டையர். இந்த காம்பினேஷனை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 பேருமே ஆகாத டீம் தான். ஆக்சுவலி சின்ஸ்கே நாகமோரா அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் இது ஒரு ரேர் காம்பினேஷன். அண்ட் ஜிம்மி ஊசோ டேமியன் பீஸ் இதுவும் ஒரு ரேர் காம்பினேஷன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இருந்து மேட்ச் விளையாடிருந்தாங்க. இதில் டேமியன் பீஸ் மற்றும் ஜிம்மி ஊசோ வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டையர் டேமியன் பீஸ் அட்டாக் பண்ணி உங்களுக்கான ஸ்டோரி அடுத்த லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோராக்கும் ஜிம்மி ஊசோக்கும் ரெசல்மனியா ஸ்டோரியில் எந்த லெவலையும் மாற்றத்தை ஏற்படுத்தலை. எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி ஊசோக்கும் அதே மாதிரி சின்ஸ்கே நாகமோராக்கும் ரெசல்மனியாவில் மேட்ச் இருக்காது போல இருக்குது. அதே மாதிரி டேமியன் பீஸுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்குமான ஸ்டோரியை அடுத்த லெவலுக்கு கூட்டி போயிட்டுருக்காங்க. ஓகே, இன்றைக்கான கிளாசிக் மூமெண்ட் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.